ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உனாஃபி குட்டி சேனல். இன்றைக்கி வீடியோவில் புதுசாக நம்ம திருச்சியில் ஓப்பன் பண்ணியிருக்க திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் ஃபேமிலியோட சண்டே அன்னைக்கு போயிருந்தோம். செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ புதுசாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 1 வீக் தான் ஆகுது ஓப்பன் பண்ணி. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 மினிட்ஸ் ட்ராவலில் ஐயாலம்மன் படித்துறைக்கு பக்கத்திலே இருந்து லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப மெயின்லே தான் இது இருக்குது, ரொம்ப உள்ளெல்லாம் கிடையாது. பார்க்கில் பார்த்திங்கன்னா மெயினாக நிறையா வகையான கோழி வகைகள், முயல் வகைகள், நிறையா வந்து அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற பறவை இனங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே ஒரே இதில் பார்க்கலாம். நிறையா குட்டீஸ் ஃபன் பண்ணுறதுக்கான சூப்பரான ஹாலிடே பார்க் இது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். திருச்சியில் இருக்கிறவங்க நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான நிறையா ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நெருப்பு கோழி, ஈமு கோழி. இதுக்கு வந்து ஃபுட்டும் அவங்களே கொடுக்குறாங்க. நம்ம கையால் கொடுக்கலாம் அவங்கக்கிட்ட வாங்கி. இதுக்கெல்லாம் தனியாக சார்ஜஸ் கிடையாது. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண பெஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாம். எல்லா வகையான பேர்ட்ஸும் இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா புறா வகைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்க்காத வகையான புறாக்கள் எல்லாமே இதில் நிறையா வகையை வச்சுருக்காங்க. நிறையா அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற பேர்ட்ஸ் வகைகளும் வச்சுருக்காங்க நிறையா. அதுலேயே நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த ஊர் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அவங்களே இந்த போர்டில் வந்து எழுதியிருக்கு. நம்ம வீடியோவில் நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த பார்க்லேயே ரொம்ப எனக்கு பிடிச்சது இந்த அக்வாரியம் தான். எல்லா வகையான ஃபிஷ்ஷுமே இதில் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் செட்டிங்ஸ் வச்சு சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஆம்பியன்ஸு பார்க்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஃப்ளாரசன்ட் ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. குட்டி குட்டி நிறையா கிளிட்டரி ஃபிஷ் எல்லாமே இருக்குது. சண்டேங்கிறனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் எடுத்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பார்க்கில். இந்த அக்வாரியம் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்னே சொல்லலாம். ஸ்டார் ஃபிஷ் இருக்குது பாருங்கள். அப்புறம் ஒரு பெருசாக ஒயிட் கலரில் ஒரு பெரிய ஃபிஷ் ஒன்று இருந்துச்சு. இதுதான் அந்த ஒயிட் கலர் பெரிய ஃபிஷ்ஷு. நல்லா லாங்கான ஃப்ரேமில் இந்த கிளாஸ் ஃப்ரேம் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி முயல். இந்த முயலுக்கு பார்த்திங்கன்னா அவங்களும் ஃபுட்டு தராங்க. நம்ம கையால் வந்து கொடுக்கலாம். நஃபியும் அவங்க கையால் கொடுத்தா நல்லா என்ஜாய் பண்ணான் இந்த இடத்துல. க்யூட்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரு கண்ட்ரியில் இருக்கிற முயலும் தனித்தனியாக செப்ரேட்டாக இந்த மாதிரி கூடார மாதிரி கட்டி வச்சுருக்காங்க.
இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர்ஸ், நிறையா வகையான ஃப்ளவர்ஸும் வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் அக்வாரியமில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு நமக்கு தனியாக கொடுக்குறாங்க. நம்ம இந்த ஃபிஷ்ஷுக்கு மட்டும் ஃபுட்டு நம்ம கையில் வாங்கி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரெஸ்டிங் ஏரியா. நம்ம சாப்பாடு சாப்பிட்ணும், இல்லை நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்கோன்னா இந்த இடத்துல உட்காந்து வந்து சாப்பிடலாம். இங்கேயும் ஃபுட் அவைலபிளாக இருக்குது. நம்ம இல்லை வீட்டிலேருந்தும் எடுத்துகிட்டு வரலாம். நஃபிக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா முட்டையை வந்து இன்குபேட்டரில் வச்சு பொரிக்க வைக்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்டேஜாக வந்து தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக காட்டியிருக்காங்க. இது எல்லாமே இன்குபேட்டரில் வச்ச முட்டை. இது பார்த்திங்கன்னா நியூ பார்ன் பேபிஸ், இன்குபேட்டர்லேருந்து பிறந்த நியூ பார்ன் பேபிஸ். இது எல்லாமே இதுலேயுமே டேஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 1 வீக் பேபிஸ், 1 மந்த் பேபிஸ், அந்த மாதிரி தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பிளேஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக்ஸ். இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான ஆஃப்ரிக்கன் எலிஸ், வெள்ளை எலி, அப்புறம் சின்ன சின்ன ஆமைகள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த ஃபில்லர் ஃபுட்டுமே உள்ள கிளாஸில் இருக்க மாதிரி செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய எலியெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறாங்க. இது ஒரு பாம்பு வகையாம். இது தவளை, குட்டி குட்டி தவளை, கலர் கலராக வந்து தவளை வகைகளும் இதில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஆமை, குட்டி குட்டியாக ஆமை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் ஹைலைட்ஸு இதுக்கு பண்ணியிருக்க செட்டிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் பாம்பு. இதுக்குள்ளே வுட்டு செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க, மணலெல்லாம் வச்சு. இது பார்த்திங்கன்னா குருவி வகைகள் தனித்தனியாக எதுவுமே நேம் போட்டு செப்பரேட் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு தான் சூப்பரான ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 வகையான நிலங்கள் சொல்லி செப்பரேட் பண்ணி, இதில் இந்த குறிஞ்சியில் மெயினாக ஹைலைட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும், கூலிங்காக இருக்கும். இந்த பிளேஸ் வந்து இந்த மாதிரி தான் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கிளிங்களுக்கெல்லாம், இது ஃபுல்லாகவே கிளிகள் தான் இருக்குது. இந்த கிளிகளுக்கு வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் போகணும். போயிட்டு நம்ம ஃபுட்டு வாங்கி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம கையிலே டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம். குறிஞ்சியில் பார்த்திங்கன்னா இது மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கூலிங்காக இருக்கிற மாதிரி பிளேஸ் மாதிரி செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாலையில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நிலத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த செட்டிங்ஸும் மாறுது. பெரிய பெரிய பேர்ட்ஸும் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா பெரிய ரெட் கலர் பேர்டு ஒன்று இருக்குது மேலே. இந்த பெரிய பேர்டுக்கு நான் ஃபுட்டு கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலைவன நிலம். இது வந்து பாலைவன நிலத்துக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரையாக தான் இருக்குது இந்த பிளேஸு. இதுக்கு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி சின்னதாக ஒரு பார்க் ஒன்று இருக்குது, கேமிங் சென்டர் ஒன்று இருக்குது. இங்கே ஃபுட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட்டு இதுதான் எக்ஸிட் ஸ்டேஜ். இது ரெஸ்டிங் ஏரியாவும் இருக்குது செப்பரேட்டாக, லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.